இப்போ நம்ம தமிழ்நாடு பார்டர் தாண்டி உட்காந்துருக்கோம். இதுதான் பார்டர். இந்த பார்டர் தாண்டி இப்போ நம்ம உட்காந்துருக்கோம் தமிழ்நாட்டில். மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த ரோட்டில் நேராக போனோம்னா நம்ம வால்பாறைக்கு போயிடலாம். வெயிட்டிங் ஃபார் த பஸ். அந்த பஸ்ஸில் நம்ம வந்தோம்ல, நீங்கள் பார்த்தீங்கல்ல, கவர்மெண்ட் பஸ் சாலக்குடியிலேருந்து. அந்த பஸ்ஸில் வரும்போது என்னென்னா, அந்த பஸ்ஸில் வந்து நீங்கள் சாலக்குடியிலேருந்து இந்த ஏரியாவுக்கு நீங்கள் வரும்போது ரைட் சைடில் உட்காந்து வந்தீங்கன்னா உங்களுக்கு வியூஸ் நல்லாயிருக்கும். இப்போ பஸ்ஸு போகுதில்ல, இப்போ பஸ்ஸு போகும்போது ரிட்டர்ன் லெஃப்ட் சைடில் உட்காரணும். இங்கேருந்து நீங்கள் போகும்போது லெஃப்ட் சைடில் உட்காந்திங்கன்னா உங்களுக்கு வியூஸ் நல்லாயிருக்கும். அதே மாதிரி வேலி அதெல்லாம் நல்லா பார்ப்பீங்க. அங்கேருந்து வரும்போது நீங்கள் ரைட் சைடில் உட்காந்து வரணும். ரைட் சைடில் உட்காந்து வந்தீங்கன்னா அந்த வேலி வியூஸ் அது இது எல்லாம் பார்க்கலாம். இப்போ யாரும் பஸ்ஸுக்கு இல்லை, நான் மட்டும்தான் இங்கே நின்றுட்டுருக்கேன். இங்கே 2 ஆட்டோ நிற்கிது. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா செக் போஸ்ட்டில் இருக்காங்க. அந்த பக்கம் ஒரு டீ கடை, அவ்வளோதான். மீ அண்ட் மீ ஒன்லி. போன வீடியோலேயும் ஷேர் பண்ணணும்னு நினச்சேங்க. எப்போதுமே ஒரு சீனி காசுன்னு ஒரு பஸ் இருக்கும், அது எல்லாருக்குமே தெரியும். சாலக்குடியிலேருந்து வால்பாறை வர்றதுக்கு அந்த சீனி காசு பஸ்ஸு வந்து கவர்மெண்ட் பஸ் டைமிங்ஸோடு சேமாக இருக்கிறனால அது வந்து இப்போ ஸ்டாப் பண்ணிட்டாங்க. ஸோ உங்களுக்கு சாலக்குடியில் டு வால்பாறை, இல்லை வால்பாறை டு சாலக்குடி வந்து உங்களுக்கு இனிமேல் டைரக்ட் பஸ்ஸே கிடையாது. இப்போ நீங்கள் பஸ்ஸில் ஏதாவது வரணும்னா நீங்கள் வந்து சாலக்குடி டு மலக்கப்பாறை, இப்போ நம்ம இங்கே இருக்கிறோம்ல, இதான் மலக்கப்பாறை செக் போஸ்ட்டு, இது வரைக்கும் தான் வரும். அதே மாதிரி வால்பாறைக்கு நீங்கள் வால்பாறையிலேருந்து வர்றதுனாலுமே இந்த செக் போஸ்ட்டு தான். இங்கே நீங்கள் வந்து இறங்கிடணும் மலக்கப்பாறை. இந்த மலக்கப்பாறையிலேருந்து அந்த பஸ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து இதுதான் லாஸ்ட் பஸ்ஸு. லாஸ்ட் பஸ் வந்து உங்களை 5:15 எடுப்பாங்களாம். டைம் இப்போ ஆல்மோஸ்ட் லைட்டாக ஆகிடுச்சு. 5:15 அந்த பஸ் எடுப்பாங்களாம். அந்த பஸ்ஸு தான் லாஸ்ட் பஸ் சாலக்குடி கேரளாவுக்கு போகிறதுக்கு. ஆனால் இங்கே நீங்கள் இருந்தீங்கன்னா வால்பாறை போகிறதுக்கு உங்களுக்கு பஸ் இருக்குது. 5:45 இருக்குது, 6:30 மணிக்கு இருக்குது, 7:15 பஸ் இருக்குது. ஸோ வால்பாறை போகிறதுக்கு உங்களுக்கு ஃபெசிலிட்டி இருக்குது. ஆனால் கேரளா போகிறதுக்கு உங்களுக்கு பஸ் வசதி இல்லை. ஸோ அந்த பஸ் வசதியெல்லாம் பார்த்துட்டு அடுத்த வாட்டி நீங்கள் இதுக்கு வர்றதா இருந்தால் பிளான் பண்ணிங்க. ஆனால் கரெக்டாக 5:45ன்னு சொன்னாங்க. 5:45 வந்துட்டான். வால்பாறை டு வால்பாறை தான் போட்டிருக்கு. இந்த பஸ்ஸு தானே, புதுக்காடு வால்பாறை. இந்த பக்கம் போது தெரியலையே. வால்பாறை சோலையார் டேம் புதுக்காடு. அண்ணா வால்பாறை போகுதுண்ணா, வால்பாறை பஸ் சோலையார் டேம் தெரியல. அதுக்கு தான் நம்ம அடுத்து பார்ப்போம். பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த பக்கம் நம்ம மலக்கப்பாறை தாண்டி, மலக்கப்பாறை தாண்டி இல்லை, மலக்கப்பாறை ரீச் ஆகும்போது டீ எஸ்டேட் எல்லாமே ஆரம்பிச்சு. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹில்ஸில் ஓட்டுறவங்க ஃபுல்லாக என்ஜாய் பண்ணி ஓட்டுவாங்க. சரியான ஓட்டு எல்லாம் பார்த்தீங்களா. மணி கிட்டத்தட்ட 6 மணி ஆக போகுது. டீ எஸ்டேட் அதில் மேலே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிச்சு. இந்த எஸ்டேட் பேர் பன்னிமேடு எஸ்டேட். பன்னிமேடு சின்னதாக இருக்குது. ஒரு கார் தான் ஒரு போல் இருக்குது. இந்த இதில் இவ்வளோ சூப்பராக பஸ் ஓட்டுறாங்க. ஒரு பைசைக்கு போகுது பாருங்க தனியாக. சாலக்குடியிலேருந்து வழக்கப்பாறை வந்து வால்பாறை இதெல்லாம் தெரியுது. அது வரைக்கும் யானை எங்கேயாவது இருக்கான்னு பார்த்துட்டே வருவோம். யானை இருக்கிற மாதிரி தெரியல. காட்டு பாடு தான் நிறைய பார்த்தோம். கேரளா வண்டியில் இந்த விண்டோ இல்லைங்க. இந்த விண்டோ இல்லாததுனால ஈஸியாக எடுக்க முடிஞ்சு.
நம்ம தமிழ்நாடு டிஎன் ஸ்டேஷனில் எல்லாம் அங்கே வரும். இது இருக்கிறதுனால பெரிய ட்ரபுளாக இருக்குது, வீடியோவே எடுக்க முடியல. இங்கே தான் காணோம், மேய்ச்சலுக்கு போச்சு போல. மழை இந்த வருஷம் கம்மி தான், ஆனால் இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல பட்சத்தை சேர்ந்து தான் இருக்கு. அங்கே மிஸ்ட் இருந்துச்சு, இங்கே மிஸ்ட் காணும். இங்கே ஐசோலேட்டடாக இருக்குது பார்த்தீங்களா, இங்கே தான் அனிமல் அட்டாக்ஸ் நிறையா வரும்னு நினைக்கிறேன். ஏன்னா சுத்தமாக ஆள் அறவமே இல்லை பாருங்கள். அங்கே இருக்குது ஒரு செட்டில்மெண்ட் அங்கே இருக்குது, ஆனால் இங்கெல்லாம் பாருங்கள் சுத்தமாக இல்லை, ஒரு ஆள் அறவமே இல்லை, ஒரு ஆடு மாடு கூட காணும். நைட் ட்ரைவ் வந்தோம்னா கண்டிப்பாக சிறுத்தை புலிலாம் பார்க்கலாம். இந்த ஏரியா வந்து முடிஸ். ஷெட்டுக்குள்ளெல்லாம் போகுது, ஷெட்டுக்குள்ளெல்லாம் போகுது. ஷெட்டுக்குள்ளே போயிட்டு எப்படி போகும் தெரியலையா. முடிஸ் முடிஸ்ன்றது ஒரு பெரிய ஏரியாவாக தான் இருக்குது. ஆனால் வந்த வழியே போனாங்கன்னா நொந்துருவோம், யூட்டர்ன் போட்டாங்கன்னா வந்த வழி இல்லை, நேராக தான் போகிறாங்க, அதான் வந்த வழி. இப்போ நம்ம இந்த வழியாக போகிறோம். எந்த பிரதானிங்க கத்து அழியுங்க அப்படி கூப்பிட்டு போனீங்க இவரே வாங்க அதுங்களா எங்க சம்சாரம் ரொம்ப மோசமாக இருக்கு. நல்ல முடி வியூ பாயிண்ட் வழியாங்க இந்த பஸ் ரோட்டு முடியலை. இது நேராக ஹை ஃபாரஸ்ட் போகுது, அப்புறம் முடிஸ் போகுது. அந்த ரோடு வந்து நல்ல முடி வியூ பாயிண்ட் போகிற ரோடு போல. தயவு செஞ்சு வந்துடாதீங்க, சுத்தம் மோசம், ரொம்ப மோசமாக இருக்கு ரோடு. பஸ்ஸில் உட்கார முடியல. பாருங்க எவ்வளோ அழகாக இருக்கு. மிஸ்டாக காணும். அநேகமாக இந்த கூழாங்கல் ரிவல் வழியாக போகும்னு நினைக்கிறேன். இது ரொம்ப நாளாக இருக்குது அப்படியே ஆப்ரேட் பண்ணாமையே. இந்த பங்க் கூழாங்கல் ரிவல் வழியாக போயிட்டு டிப்போ வழியாக மேலே ஏறி பஸ் ஸ்டாண்டு போவோம்னு நினைக்கிறேன். ஆமாம், ஆல்மோஸ்ட் கரெக்டு தான். வந்தாச்சுங்க வால்பாறை டவுன். இது வந்து இப்போது டிப்போக்கு போகிற வழி அந்த பக்கம் லெஃப்டில் இருக்குது. டிப்போ போகணும் இந்த பக்கம் ரைட்டில் போய் திரும்பினோம்னா மேலே போயிடலாம்.
இதுதான் நம்ம வந்து வால்பாறை கடற்கரை. நெக்ஸ்ட்டு அங்கெல்லாம் கவர் ஆகிடுச்சு. அநேகமாக டவுனுக்குள்ளே வந்தால் நல்லாயிருக்கும். பார்ப்போம். அரசு மேல்நிலை பள்ளி ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். வந்தாச்சு பஸ் ஸ்டாண்ட். இதோ பஸ் ஸ்டாண்ட். இதில் போய் ஒரு சுற்றி இதான் வருவாங்க பாருங்க. அது வந்து வால்பாறை டவுன். இதில் போய் ஒரு சுற்றிட்டு இப்படி போய் நின்றாங்கன்னா நம்ம வந்து லொக்கேஷன். டைம் வந்து 6:50, 5:45, 6:50, ஆல்மோஸ்ட் லைக் 1 hour. மெயினாக நம்மளுக்கு டிலே ஆன காரணம் என்னன்றதை பார்த்தோம்னா, ரோடு வந்து அந்த நல்லமுடி வியூ பாயிண்ட் இருந்துச்சுல்ல, அந்த பக்கம் ரோடுலாம் ரொம்ப மோசமாக இருந்துச்சு. அதனால தான் டிலே. ஆனால் இந்த பஸ்ஸில் இப்போ நம்ம வந்துட்டோம். மகளிர் பயணம். மதியம் நம்ம 12:45 நம்ம சாலக்குடியிலேருந்து பார்ட் 1 ஸ்டார்ட் பண்ணோம். அது கிட்டத்தட்ட 4 hours ட்ராவல் பண்ணி நம்ம மலக்கப்பாறை வந்தோம். அதில் நம்ம எபிசோட் 1 முடிச்சிருப்போம். இது எபிசோட் 2 வந்து இப்போ வால்பாறையில் வந்து முடிக்கிறாங்க. அதாவது மலக்கப்பாறையிலேருந்து இப்போ நம்ம வால்பாறைக்கு சோலையார் டேம், சோலையார் டீ எஸ்டேட், அது வழியாக இப்போ நம்ம வந்து இந்த வீடியோவை இப்போ நம்ம முடிச்சுக்கிறோம். எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு பிக் தம்ஸ் அப் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். யாராவது கேரளாலேருந்து வால்பாறை வரணும், அதாவது சாலக்குடியிலேருந்து வால்பாறை, இல்லை வால்பாறையிலேருந்து சாலக்குடி போகணுன்னு விருப்பப்பட்டிங்கன்னா இந்த மாதிரி தான். ஆல் டைம் ஃபேவரட்டான சீனிகாஸ் வந்து ஸ்டாப் பண்ணிட்டாங்க. இனிமேல் நீங்கள் போகணும்னா 2 பஸ் மாதிரி தான் போகணும். அந்த மாதிரி தான் இருக்குது. அடுத்த எபிசோடில் எங்கே போகிறோன்றது நீங்களே பார்ப்பீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா, பபாய்.